அபியும் ராகவும் வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து எல்லாரும் அபியை பாராட்டுறாங்க. அபியால் தான் உனக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட சொல்கிறாங்க. ராகவும் அபியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. இதையெல்லாம் பார்த்து வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. முரளியும் வந்து சுந்தரியும் இதை இப்படியே விட்டால் அவ்வளோதான், கூடி சீக்கிரம் வந்து அபி ராகவும் ஒன்றா ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. ஒன்று சுந்தரி சொல்கிறாங்க, என்ன ஆனாலும் சரி அவங்க 2 பேரும் ஒன்றா ஆக சான்ஸே இல்லை. அவங்களுக்குள்ள தான் இந்த மாதிரி சந்தேகன்ற பிரச்சனை இருக்குல்ல, சந்தேகன்ற பிரச்சனை ஒரு குடும்பத்தையே வந்து எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுத்திடும். அது இருந்துச்சுன்னா போதும், அந்த குடும்பம் இல்லாமல் போயிடும். அப்படி ஒரு வியாதி வந்து ராகுவுக்கு இருக்குது. அப்படின்னும் போது ஒன்றுமே பண்ண முடியாது. அது பூந்து அது ஒரு ஆட்டம் காட்டுறோம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீ கவலைப்படாத. அந்த சந்தேகத்தை தான் ஊற்றி பெருசாகணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியவே மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அபி வந்து ராகுவை வந்து காப்பாற்றிடுறா. என்ன தான் பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே வந்து அபியும் வந்து ராகவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாரு முரளி. என்ன இவங்க 2 பேரும் இவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டாக ராகவ் என்ன பண்ணுறாரு, அபிகிட்ட வந்து அவங்களோட வந்து நிறைய விஷயங்கள் டிசைன்ஸ் எல்லாமே பற்றி சொல்லிகிட்ருக்காரு. அபியும் சந்தோஷமாக கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், இதெல்லாம் நல்லா பேச முடியனால அப்படியா இந்த டிசைன்லாம் இப்படி இருக்கா அப்படி சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லிகிட்ருக்காங்க. வந்து அவங்க வந்து சொல்ல சொல்ல ராகவுக்கு ஒன்றுமே புரியல. பரவாயில்ல அபி, உனக்கு இவ்வளோ க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்றாரு. இப்போ தானே உங்களுக்கு எல்லா விஷயமும் ஒன்று ஒன்றா தெரியுது, என்னை பற்றி தான் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, தெரியாமையே நம்ம தெரிஞ்ச மாதிரி வந்து என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க. பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் இந்த தப்பெல்லாம் நான் சரிப்படுத்துவேன் அப்படின்னோடனே, இங்கே பாரு, நான் பிஸ்னஸ் விஷயமா மட்டும்தான் சொன்னேன், பிஸ்னஸில் நீ கரெக்டாக தான் இருக்க, எனக்கு அப்போலேருந்தே தெரியும். ஏன்னா நீ முன்னாடி என்கிட்ட ஒர்க் பண்ணல, அப்போலேருந்தே நீ வந்து பிஸ்னஸில் நல்லா வந்து வருவேன் அப்படின்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னோடனே, அப்போது வேறு எதுவும் தப்புன்றீங்க அப்படின்னு அம்மா என்கிட்ட சண்டையெல்லாம் போடாத, எனக்கு சண்டை போட மூட் கிடையாது அப்படின்றாரு. அப்போ எனக்கு மட்டும் சண்டை போட மூட் இருக்கா, ஐயோ ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. சரி ஓகே சரி இதை பற்றி பேசு அப்படின்னோடனே இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, டிசைன்ஸ்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா அவங்க 2 பேரையும் எப்படி டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு ஒன்றா வராங்கன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பார்க்க எனக்கு செம்ம கடுப்பாகுது, செம்ம வயிறாக எரியுது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே வந்து பாட்டி வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லோரும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து ராகு உங்ககிட்ட தான் முக்கியமாக சொல்லணும்ப்பா அப்படின்னோடனே, என்ன பாட்டி அப்படின்றாங்க. அபி வந்து ஆஃபீஸ்க்கு நாளையிலேருந்து உங்க கூட வரட்டும் அப்படின்னோடனே, அதிர்ச்சி ராகவ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாட்டி, நான் உண்மையை தான்ப்பா சொல்கிறேன், பார்த்தல அபி எவ்வளோ டேலண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு, ஒரு டேலண்ட்டான பொண்ணு எதுக்காக நம்ம எங்கள் வீட்டில் இருக்கணும், அவள் தான் தனியாக பிஸ்னஸ்லாம் பண்ணுறாள், அப்புறம் எதுக்கு ராகவ் கூட போகணும் அப்படி சுந்தரி கேட்குறாங்க. நீ அமைதியாக சுந்தரி, உனக்கு எதுவும் தெரியாது, ராகவோட பிஸ்னஸ்க்கு கூட ஒரு பார்ட்னர் வேணும், அதுக்கு தான் லாவணியா இருக்கால, லாவணியா அங்கே பார்ட்னர், ஒர்க்கிங் பார்ட்னர் அவ்வளோதான், கூட இருக்கா அவ்வளோதான், மற்றபடி அபிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ராகவுக்கு சப்போர்ட்டு அபி தான் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எதுக்காக வந்து நம்ம தள்ளி இருக்கணும். உங்கள் 2 பேரும், இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா நம்ம பிஸ்னஸை எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அதனால தான் ராகவ் சொல்கிறேன், நல்லா யோசிச்சுப்பார், அபி உங்க கூட இருந்தால் இன்னும் நீ அச்சீவ் பண்ண முடியும் அப்படி சொன்னோன்னா அபி பற்றி யோசிக்கிறார் ராகவ். உடனே வந்து சரி பாட்டி அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க அபியே, என்ன இவர் சரின்றாரு, என்னை வேணாம் சொல்லிட்டு இருந்தார், இப்போ சரின்றாரு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்க. இல்லை பாட்டி, எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சு கொடுக்கலாம், அதெல்லாம் முடிச்சு கொடுக்கலாமா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ நீ ராகவ் கூட கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இரு, ஏன்னா பிஸ்னஸில் வந்து ராகவுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஏன்னா வந்து அவனை எல்லாமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன தான் ஆகாஷ் கூட ஹெல்ப் பண்ணாலும் ஆகாஷ் வந்து வேறு ப்ராஜெக்ட் விஷயமா போயிடுறான். லாவணியா தான் இருக்கால்ல, அப்புறம் என்ன, லாவணியா எல்லாத்தையும் பார்த்துப்பா, அவள் புத்திசாலியான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. லாவணியை பற்றி சொன்னோன்னா அபிக்கு செம காண்டாவது, லாவணியாவா அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகி, ஓகே பாட்டி நானே பார்த்துக்கிறேன், நானும் போகிறேன் அவர் கூட அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு வந்து லாவணியான்னு சொன்னோன்னே இப்படி சொல்கிறாருன்னு டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து சரிம்மா ரொம்ப நல்லது பாட்டி, நான் அப்பப்போ போக முடியாது, ஏன்னா தினமும் போக முடியாது, ஒரு டைமில் என்னோடய ஒர்க்கை நான் பார்க்கணும், என்னோடய ஒர்க்கு வந்து இல்லாத டைமில் நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், சரியா பாட்டி அப்படின்னோடனே சரிம்மா அப்படின்றாங்க. சரிங்க, உங்ககிட்ட ஆஃபீஸ் விஷயமா ஒரு சில விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது, நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து ரூமுக்கு வந்து ராகவ் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்த முரளி செம்ம காண்டாகிறாரு. என்ன இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க, நான் எக்காரனை கூட அபி வந்து ஆஃபீஸ்க்கு போக விடவே மாட்டேன், ராகவ் ஆஃபீஸ்க்கு அபி போகவே கூடாது, லாவணியை வச்சு வேறு ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிச்சுட்ருக்காரு. இங்கே வந்து என்னங்க எதை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி கேட்குறாங்க. ஒன்றும் தெரியாமல் வேறு அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு முரளி. இதோட முடியும்.